இதுதான் எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல இருக்க அந்த சர்க்கிள். நிறைய இந்த இடத்துல வந்து ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் இருக்கு. நட்டாலிஸ் பீஸா ரெஸ்டாரண்ட், இங்க ஒரு 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. சுஷி இருக்கு, ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் உமி சுஷி. அப்புறம் இங்க ஒரு பீஸா கடை இருக்கு, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இவ்வளவுதான். ஸோ இங்கிருந்து சரியா ஒரு 250 கிலோமீட்டர், சாரி 250 மீட்டருங்க, 300 மீட்டர்னு வச்சுங்களா எங்க வீடு. அவ்வளவுதான். ஸோ 300 மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் எங்களுடைய தங்கி இருக்க ஹோட்டல். ஆக்சுவலா பாருங்க, ஊரே அமைதியா இருக்கு பாருங்க. காமிக்கிறேன். என்னோட ரூம் காமிச்சேன் சரி கேட்குறான். இங்க பாருங்க, 12 மணி ஆயிடுச்சு, ஊரே ரொம்ப அமைதியா ஆயிடுச்சுங்க. யாரும் இல்லை பாருங்க. யூஸ்வலாவே சும்மாவே பகல் நேரத்திலே வந்து ஊர் காலியா இருக்கும். நைட்டு 11 மணி ஃபுல்லா ஒரு மயான அமைதி. பாருங்க, டாக்ஸிலாம் இருக்கு. இவங்க மோஸ்ட்லி ஆப் வச்சு தான் புக் பண்ணுவாங்க. அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ஊரு. கொஞ்சம் ஜெர்மனியோட கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஆனா அழகா இருக்கு. நாங்க இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நேத்து வந்து 2 ஏரி கவர் பண்ணோம். இன்னைக்கு இந்த ஓஷன் பஸ் கவர் பண்ணோம். கொஞ்சம் சிட்டி சென்டர் வந்து அ சென்ட்ரல்ல கொஞ்சம் ஏரியாஸ் கவர் பண்ணோம். அவ்வளோதான். நாளைக்கும், நாளான்னைக்கும் எவ்வளோக்கு முடியுமோ இம்பார்ட்டன்ட் சைட் சீயிங் பிளேஸ் கவர் பண்ணணும். குறிப்பா குழந்தைகளுக்கு ஏத்த மாரி, குழந்தைகளுக்கு புடிச்ச சைட் சீயிங் பிளேஸ் எதுனா இருந்துச்சுன்னா, அத கவர் பண்ணணும். ம். நம்ம ரூம்ல காமிச்சு சொல்லியிருக்கேன். அது வீடியோ எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. எங்களுடைய ரூம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன் நானு. ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இந்த இந்த ஊர்ல வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாக்ஹோம் பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபர் பண்ணுதுங்க. காசுக்கு ஏத்த ரேட்டு தான். நம்ம வந்து நெறைய பே பண்ணா, இன்னும் பெட்டரா ஹோட்டல் அக்காமடேஷன் கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் வேணும்னா மீடியமா கிடைக்கும். அதுதான் வந்து விஷயமே. ம். வா. ஹாய். வா. வா. யாருன்னு தெரியல. ஆமா. வா, வா. இல்ல தெரியல. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. உள்ள போய் தான் இருக்கோம். யாரோ கத்திருந்தாங்க பின்னாடி, என்னன்னு தெரியல. எங்களுக்கும் புரியல. கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆமா. ஆ. கையில தூக்கி காமிச்சாரு. பயந்துட்டு என்னான்னு தெரியல. கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாரோ குடிச்சிட்டு வந்து ரொம்ப கத்தியிருந்தாங்க. நாங்க பயந்து வந்துட்டோம். 10:00 மேல சேஃப் கிடையாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு லோக்கல் ஒருத்தர் வார்ன் பண்ணாரு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம்.